warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Amma ba'd. Qala rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. மகத்துவமும் மாண்பும் பொருந்திய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் முதலாவது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாற்றம் தரும் மாதம் என்பதாகும். பொதுவாக இந்த உலகம் ஏராளமான மாற்றங்களை சந்திக்கிறது. சூழல் மாற்றம் என்றும், சமூக மாற்றம் என்றும், அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் என்று ஏராளமான பல ஆயிரம் மாற்றங்களை இந்த உலகமும் உலகத்தில் வாழ்கிற மனிதர்களும் சந்திக்கிறோம். அந்த மாற்றங்களிலேயே சிறந்த மாற்றம் எது என்று சொன்னால், ஒவ்வொரு தனிநபரிடத்திலும் ஏற்படுகிற உல மாற்றம். உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களும் என்னுடைய பண்புகளை சரி செய்து கொள்ளுவேன், என்னிடத்தில் இருக்கிற தவறுகளை சரி செய்து கொள்ளுவேன், என்னிடத்தில் இருக்கிற பிழைகளை சரி செய்து கொள்ளுவேன் என்று உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் முடிவு செய்து எல்லா மனிதர்களும் நல்ல மாற்றத்தை நோக்கி திரும்புவார்களே. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஏராளமான பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். சொல்ல போனால் எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் ஆகிவிடும். எந்த பெரிய பிரச்சனைகளை எடுத்தாலும் அதனுடைய அடிப்படை ஒரு மனிதனிடத்திலே வந்து இருக்கும். இரண்டு நாடுகளுக்கு இடையில் போர் என்றோம், உண்மையில் இரண்டு நாடுகளுக்கு இடையில் போரா? இரண்டு பிரதமர்களுக்கு இடையில் தான் பிரச்சனை. இரண்டு பிரதமர்களும் தனிப்பட்ட முறையில் அவர்களிடத்தில் இருக்கிற குறைகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற பண்பு சார்ந்த விஷயங்களிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் பல போர்கள் இல்லாமல் போய்விடும். உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இனி என்னுடைய நடைமுறை நல்ல விஷயங்களை நோக்கியதாக இருக்கும் என்று முடிவெடுத்தால் பல நாடுகளுக்கு இடையிலான போர் நின்று போகும், பல குடும்பங்களுக்கு இடையிலான சிக்கல் நின்று போகும், பல தனிநபர்களுக்கு இடையிலான பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். என்றால் மாற்றம், ஏராளமான மாற்றங்கள் உலகத்தில் இருந்தாலும் மாற்றங்களிலே சிறந்த மாற்றமாக இருப்பது ஒவ்வொரு மனிதனும் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற உள்ள மாற்றம், தனிமனித மாற்றம். அந்த தனிமனித மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதம் தான் இன்றைக்கு நாம் அடைந்திருக்கிற ரமலானுடைய மாதம். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கமும் கூட மாற்றத்தை விரும்புகிற மாதம், மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிற மாதம். அல்லாஹ் கூட திருமறை குர்ஆனில் சொல்லுவான், அத்தியாயம் 67, அல் முல்க் அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. நாம் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம். எதன் காரணமாக தெரியுமா? உங்களில் யார் அழகிய அமலுக்கு சொந்தக்காரர் என்பதை சோதிப்பதற்காகவே நாம் வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறோம். அப்போ வாழ்வுக்கும் மரணத்திற்கும் இடையில அல்லாஹ் ஒரு மாற்றத்தை விரும்புகிறான். என்ன மாற்றம்? உங்களிடத்தில் அமல்கள் இருக்கிறதா, உங்களிடத்தில் நன்மைகள் இருக்கிறதா என்கிற அமலை, ஒரு மாற்றத்தை அல்லாஹ் விரும்புவதன் காரணமாக அந்த மாற்றம் ஏற்படுகிறதா என்று அல்லாஹ் சோதிக்கிறான். அதுபோல இன்னும் பல இடங்களில் அல்லாஹ் மாற்றம் குறித்து ஏராளமான இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் இடத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். மாற்றங்கள் ஏற்படுகிற இடங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப சின்ன இடமாக இருக்கும்,
ஒரு நபர் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார். அப்ப இந்த மாற்றம் இருக்குல்ல, இது மாதிரி பலருடைய மாற்றம், பலருடைய வாழ்க்கை, பல சகாபாக்களுடைய வாழ்க்கை, பல மனிதர்களுடைய வாழ்க்கை அதுவரைக்கும் மோசமானவர். ஏதோ வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்வுக்கு பிறகு இனிமே இந்த தப்பின் பக்கமே போகாம திருந்துகிற எத்தனையோ பேர். இப்ப ஒரு நிகழ்வு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுதில்ல. ஏன் அந்த நிகழ்வு மாற்றுதுன்னா, அந்த நிகழ்வை மனிதர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார்கள். இந்த செகண்ட்ல உணர்வாங்க. எல்லார் வாழ்க்கையும் ஏதோ செகண்ட் வருது, அந்த தருணத்துல நான் செய்ததை தப்புன்னு உணர்வாங்க, நான் இதுவரைக்கும் செய்ததெல்லாம் சரியில்லைன்னு உணர்வாங்க. எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கையில் அந்த உணர்வு ஒரு கட்டத்துல வரும்போது தப்பு பண்ணிட்டவே அப்படின்னு சரியான பாதையின் பக்கம் மாறுகிறார்கள். அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிற நிகழ்வாக இந்த தினத்தை, இந்த நேரத்தை நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்க யோசிச்சு பாருங்க, நம்மோடு நோட்புணர்வு எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறார்களா? நம்மோடு பள்ளிவாசலில் அமர்ந்து பயான் கேட்டவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள்? நம்மோடு சேர்ந்து சகர் செய்தவர்கள், இஃப்தார் செய்தவர்கள் பலரும் இல்லாமல் இருக்கலாம். அப்ப அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கல. நமக்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தவணையை கொடுத்திருந்தான், அந்த தவணையை முடித்து விட்டது. அவனால் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை, ஆனால் நாம் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? நமக்கான தவணை மீதம் இருக்கிறது. நமக்கான தவணை ஏன் மீதம் இருக்கிறது? அழகிய அமலுக்கு நாம் சொந்தக்காரரா, அமலை செய்யக்கூடியவராக நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் வருகிறதா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காக இந்த தவணை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற நேரமாக நாம் அடைந்திருக்கிற இந்த ரமலான் மாதத்தை நாம் கருத வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லும் போது, இன்னல்லாஹ லா யுகைரு, நிச்சயமாக அல்லாஹ் மாற்றவே மாட்டான். மாபி கௌமின் ஹத்தா யுகைரு, எந்த ஒரு சமுதாயமும் தங்களை மாற்றிக் கொள்ளாதவரை, நம்ம மாற்றணும் அவங்க முயற்சி எடுக்காத வரைக்கும் அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். ஆனா அவங்க முயற்சி எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்ப அதுபோல நமக்கு பல வாய்ப்புகள் வந்திருக்கலாம். நம்மை மாற்றிக் கொள்வதற்கான, திருத்திக் கொள்வதற்கான எத்தனையோ உபதேசங்களை கேட்டிருக்கலாம், எத்தனையோ ரமலானை கடந்திருக்கலாம். இந்த ரமலானை நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக ஒரு செய்தியை பதிய வைக்க வேண்டும். இந்த ரமலான் என்னை மாற்றுவதற்காக அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக நான் பயன்படுத்த
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.